ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. வீட்டில் சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்பு, சிக்கன் கபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா வீட்டில் சூப்பரா செஞ்சிடலாம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 லெமனை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ½ டே கூட அப்படியே விட்டுறலாம். நல்லா புளிப்பு பிடிச்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. சின்னதா 2 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பவுடராக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிட்டேன். இது இருக்கட்டும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கும்போது நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் பண்ணிட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடவே 2 பிரியாணி இலையை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருந்தேன். நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நம்ம சிக்கனுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, ஆனால் சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விட்டுருக்கு. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா பீஸ் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேங்க. காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பாதி பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோடவே 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வச்சிருக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொடியோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா கறியோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக கமன்னு நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகி வருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன். நம்மளோட சிக்கன் ஃப்ரை நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு கை அளவுக்கு மல்லித்தலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணின கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக மல்லித்தலையோட கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் பிழிஞ்சு விடும் போது இன்னுமே புளிப்பு சுவையோட நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் தக்காளி பழம் சேர்க்கலை. அவ்வளோதான், நல்லா பரட்டி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
செய்யற மாதிரி டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்ப இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் குழம்பு ரெசிபி செய்யறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சின்னதா 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இப்ப ஹை ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன்ல தான் குழம்பு செய்ய போறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேங்க. சிக்கனையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்ல நல்லா 1 செகண்ட் கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்ல இருந்தே நல்லா தண்ணி விடும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன். எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு. சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்ப ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதோடவே 2 பச்சை மிளகாய 2ஆ கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லித்தலைய பொடியா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியா பச்சை மிளகாய் சேர்க்கறனால பச்சை மிளகாயோட பிளேவர் எல்லாம் சிக்கன்ல இறங்கி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வேகலைன்னா மறுபடியும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. நல்லா வேக விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியா இருக்கறனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கறனால அந்த பச்சை மிளகாயோட எசன்ஸ் எல்லாம் நம்ம கறியில இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நல்லா சூப்பரா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடியா இருக்குங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பொடியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். சூப்பரா வரும். இட்லி, தோசை, சாதத்தோட எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். பிரியாணி, புலாவ் வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். பரோட்டா நானோடையும் வச்சு சாப்பிடலாங்க. செம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சிக்கன் கபாப் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் கபாப் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சிக்கனை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பீசஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இதோட ஒரு லெக் பீஸும் சேர்த்து வாங்கியிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாங்க. உப்பு, புளிப்பு எல்லாமே சிக்கனோட இறங்குற மாதிரி நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இப்ப சிக்கன் ஃபுல்லாவே நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேங்க. இந்த மாதிரி கலந்துட்டு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. ஊறி வரட்டும். நான் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு செய்யும் போது சிக்கன் நல்லா ஜூசியாவும் உப்பு காரம் எல்லாம் உள்ள வரைக்கும் இறங்கி சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் தூளும் நார்மலான மிளகாய் தூளும் கலந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த கலர் பவுடரும் சேர்க்க போறது கிடையாது. மிளகாய் தூளை ஆட் பண்ணியாச்சு. இதோட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன்
தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லாவும் வாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே சிக்கனோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கலந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கலந்துட்டேன். இந்த அளவு நல்லா பிசைஞ்சு கலந்துட்டு சிக்கன் இந்த மாதிரி ஃபுல்லா நமக்கு கோட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ஆயில்ல போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. உடனேவே நம்ம வந்து ஆயில்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஆயில் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்தியிருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை தனித்தனியா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு சிக்கனையும் இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சு சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சு நம்ம பொரிச்சுக்கலாங்க. ஹை டு மீடியம் ஃபிளேமுக்கு மாத்தி வச்சு சிக்கனை திருப்பி விட்டு 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகுற அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. லெக் பீஸ் எல்லாமே வந்து வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க பொறுமையா திருப்பி விட்டு லெக் பீஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சிக்கன் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி சிக்கன் பாக்குறதுக்கு நல்ல ரெட்டிஷா, பார்க்கவே ரொம்பவே எம்மியா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப வெளியே எடுத்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலர் பவுடரும் சேர்க்கல. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கிறனால அந்த கலரே நமக்கு சூப்பரா கலர் வந்திருக்கு பாருங்க. அந்த கலரே நமக்கு போதும். செம்ம கலர் வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சிக்கன் கபாப் சூப்பரா ரெடிங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். நல்ல மொறுமொருன்னு மேல நல்லா மொறுமொருன்னு கிறிஸ்பியா இருக்கும். இல்ல நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்குங்க. சிக்கன்ல புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இறங்கி சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் கபாப்பை நீங்களும் இது போல ட்ரை பண்ணுங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் மேல சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணிக்கணும். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.